கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம். முக்கியமாக இன்னைக்கு மதர்ஸ் டே, தாய் தினம் வந்து அவங்களுக்காக தாய் வந்து தாய் இல்லாட்டி நம்ம உலகத்தில் வந்திருக்க மாட்டோம். அவங்க நம்மளை பால் கொடுத்து வளர்த்தனால நம்ம உயிரோடு இருக்கிறவங்க இன்னைக்கு விசேஷமாக தாய்மார்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். அந்த தகவனே இந்த தாய் தினம் ஒவ்வொரு தாய்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். தாய் தான் முக்கியமான பிள்ளைக்கு. தாய் ரொம்ப முக்கியம். நம்ம தாய்மார்களை நம்மளை பாலாக்கி வளர்த்ததுனாலே உலகத்தை நம்ம வாழ்ந்துக்கிறோம். இந்த கால வேளையில தாய்மார்களை நீ ஆசீர்வதிக்கும். தொடர்ந்து அவங்க தேவைகளாக நீ சந்தி உங்களுடைய சித்த பிரகாரம் அவங்களை நீ நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். அது ஸ்தோத்திரம். விசேஷமாக நம்ம வந்து தாய் தினம் நம்ம கொண்டாடுறதில்லை. தாய் தினம் கொண்டாடுறதில்லை. நம்ம வந்து ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, நம்ம ஃபேமிலி டே நம்ம கொண்டாடுறோம். ஓகே, ஃபேமிலி டே. அப்போ அடுத்த மாதம் நாங்கள் ஒரு சண்டே போயிட்டு வருது. அப்போ நம்ம தெரியப்படுத்துகிறோம் ஃபேமிலி டே. அதையும் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது சொல்கிறோம். ஒரு காரியத்தை உங்களை நான் பேச விரும்புகிறேன். ரொம்ப பின்னாடி பாருங்க, எங்கெல்லாம் ஸ்டேஜில் ரொம்ப மோசமாக்கி அது பின்னாடி உட்காருங்க. பின்னாடி நாக்காளி போடாதீங்க. பின்னாடி நின்று உட்காருங்க. ஏன்னா வசனத்தை நீங்கள் கேட்கணும். ஏன்னா அதுதான் முக்கியம். போன 28ஆம் தேதி நான் வந்து ஒரு காலேஜில் ஒரு செய்தி நான் கொடுத்தேன். என்ன அப்படின்னா, அவர் வரும்போது நான் அவள் போல நாம் இருப்போம். அவள் போல நாம் இருப்பனி அந்த உண்மையாக அந்த 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 மெசேஜ் வந்து உண்மையாக 2 வாரம். ஏன்னா அது வந்து அறிவுரை வளருது. அறிவுரை வாழ்க்கையில் நீங்க வளரணும். ஆனா ஒரு காரியத்தை சொன்ன சண்டே சிவன் பேசும்போது அவர் ஒரு கேள்வி கேட்க, பாதி பேர் இங்க அந்த 20 வரல. அப்போ கேட்க ஒரே ஆள் தான் காய் தூக்குனாங்க. ஒரு அம்மா அவர் ஸ்ரீ மற்ற விசுவாசிகளை காய் தூக்கு. ஏன் எனக்கு வந்து ஒரு புள்ள 2 வாரம் பால் கொடுக்கலாட்டி தாய்மார்களை தூங்க மாட்டாங்க. இல்லையா? என்ன பண்ண தாய் புள்ளே தாய் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு சபையில 30 வருஷம் 20 வருஷம் உட்கார்ந்து விசுவாசி அந்த வாசம் அவங்க வந்து ஆதாரம் அவங்க இல்லை. அப்போ அவங்க தாய்க்கல தியானிக்கல சிரிக்கிறாங்க. அப்படின்னா புள்ள பால் கொடுக்கலாட்டி அந்த பிள்ளைக்கு நோய் இருக்கு. இதனால தான் பால் கொடுக்கல. அதனால உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கோளாறு இருக்கு. இதனால நீ வசனம் வந்து ரொம்ப முக்கியம். அதுல வந்து 2 காரியத்தை நான் பேசினேன். பாலுக்கு என்ன காரணம்? ஞான பால். 2வது வந்து 100 அப்பம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம். அந்த நீங்க ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் என்ன செய்யறாரு கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு ஆதாரம் கொடுக்குறாரு. டேவிட் பாஸ்டர், அவரு பாஸ்டர் டேவிட் மோகன் வந்து அந்த சாப்பாடு நீங்க சாப்பிட்டா நீங்க வளரணும். இல்லாட்டி வளர முடியாது. கடைசி நேரத்தில் ஆண்டோட வாழ்க்கையில என்ன நடக்கும்னா, ஆண்டவன் விட்டுட்டு போயிடுவாரு. குழந்தை எடுக்க மாட்டாரு. வாழ்ந்த விசுவாசமா பாருங்க போவாங்க. அதனால வாழ்நாயகிக்கிறவங்க அதே சப்ஜெக்ட் நான் பேச போறேன். அந்த பின்னாடி நாக்காரியா கொஞ்சம் தூரத்தை போய் நின்று உட்காந்து வசனத்தை கேள்வி. ஏன்னா இந்த 3வது யுத்தம் உலகத்தில் எந்த நேரம் நடக்கும்.
இப்போ இஸ்ரேலுக்கு யாருக்கு ஈரானுக்கு நாட்டுக்கு அப்போ வருகை வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு. எவ்வளோ நீங்க ஆயத்தமா இருக்குன்னு தெரியாது. ஆனா என்னோட கவலை என்னன்னா, நீங்க பரலோகத்துக்கு போகணும். நம்ம வீடு எல்லாம் வந்து அங்க மேலானவை தேவைங்க. நம்ம பூமியில இல்லை, இந்த டெம்பரரி தான் நம்ம இருக்கிறோம். நம்ம அங்கதான் நம்ம வீடு. அதனால இன்னைக்கு பாருங்க, நீங்க ஊழிய பத்தி நான் பேச போறேன். நீங்க குழந்தையா இருந்தா ஊழியம் செய்ய மாட்டீங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ சில பேர் 40 வருஷம் சபையில் உட்கார்ந்து இருப்பீங்க, 30 வருஷம் உட்கார்ந்து இருப்பீங்க. நீங்க யோசிங்க, கடவுள் என்ன செஞ்சிருக்கீங்க யோசிங்க. அப்போ கடவுள் கேட்பாரு, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உங்களுக்கு விசேஷமாக எத்தனை குடும்பங்கள், எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க, உங்களை விசேஷமா உங்களை எடுத்திருக்காங்க. அப்போ நீங்க சில காரியங்கள் கடவுளுக்கு நீங்க செய்ய முடியும். சரிங்களா? நீங்க செய்ய முடியும். அப்போ இன்னைக்கு வந்து ஊழியரை பத்தி நான் பேச போறேன். வாங்க, ரெண்டு வசனத்தை கொடுத்த படிக்கிறதுக்கு எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் வசனத்தை படிச்சீங்க? ஓகே, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ. ஓகே, எபிசியர் புத்தகம் Ephesians chapter 4, 22, 23, 24. அந்தபடி நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலைந்து போட்டு. 23, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. 24, மெய்யான நீதியிலோ பரிசுத்தத்திலோ தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஜெபிப்போம். பிதாவே, ஜீவனுள்ள வசனத்தை நீ ஆசீர்வதியும். இந்த வசனம் மூலமா ஒவ்வொரு உள்ளத்துல பேசி பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வெளிச்செடுக்கிறேன். ஆமென். 22வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கெட்டு போகிற மனுஷன். 22, அந்தபடியே முந்தின நடக்கையில மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைத்து போகுங்கள். இந்த பழைய நம்ம ஆண்டவர் இயேசு, நம்ம எல்லாரும் நம்ம நீங்க நாட்படி பிறந்திருக்கீங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. அப்போ ரெண்டு ஒரு உங்க வாழ்க்கையில பாருங்க, இப்போ வந்து அப்போ நீங்க ரசிக்கப்பட்டோட போல் என்ன சொல்லி கொடுக்குறாரு, இந்த பழைய மனுஷன் கலைத்து போட்டுருங்க. அவர் ஸ்லீப்பிங், அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் அவர் வந்து இச்சையினால என்ன சொல்லி பாவத்தில் பாவம் செய்த மனுஷன் அவர் என்ன நாம சொல்றாரு, ஜென்ம சுபாவ மனுஷன். ஜென்ம சுபாவ மனுஷன் இவர் வந்து கெட்ட மனுஷன். அப்போ உங்க வாழ்க்கையில எதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்போ ரெண்டாவது வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது 23வது வசனம், தேவனுடைய ஆவி உங்க உள்ளத்துல இருக்கிறது. யார் ஆவி? கிறிஸ்துவின் ஆவி. ஓகே ஓகே 23. 24 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெய்யான நீதி உள்ள பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்போ இப்போ வந்து புதிய மனுஷன், பழைய மனுஷன். இப்போ வந்து நீங்க இது ஒரு காரணம் நான் கேளுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா, உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தா நீங்க என்ன நடக்க தெரியுங்களா? இந்த பழைய மனுஷனுக்கு புதிய மனுஷனுக்கு என்ன வரும்? போராட்டம் வரும். ஏன்னா இவர் பரிசுத்த நீதிமான் வந்து பரிசுத்தவர். அவர் பரிசுத்த இங்கிலீஷ்ல நல்ல இங்கிலீஷ்ல can you read that chapter? Can you read one verse? English chapter verse 24. Ephesians 4:20.
4:24. And to put on the new self, created to be like God in true righteousness and holiness. True righteousness, holiness. இவர் பரிசுத்தர். இப்போ வந்து பரிசுத்தர். அப்போ பரிசுத்தருக்கு அசுத்தருக்கு டூ அசுத்த மனுஷன் பரிசுத்த மனுஷனுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா கான்ஃப்ளிக்ட். இவரு இந்த பரிசுத்த மனுஷன் சொல்றாரு, நான் இப்போ பைபிள் படிக்க போறேன். புதிய மனுஷன் சொல்றாரு, நான் பைபிள் படிக்க போறேன். பழைய மனுஷன் சொல்றாரு, டிவியில இஸ்ரேல் அண்ட் அர்ஜென்டினா விளையாடுது, நான் பார்க்க போறேன். போராட்டம். அப்போ கடவுள் நம்மளுக்கு என்ன செய்கிறாருன்னா, நீங்க எபிசியர் புஸ்தகம் கொலோசியர் புஸ்தகம் 2:12 ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய சாயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ ஞானஸ்தானத்தினால உங்க பழைய மனுஷனே என்ன செய்யறாரு, அவர் அடக்கம் பண்ணுகிறார். இவர் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. சரி, 5:17 கலெக்ட் 5:17 பாடு. 5:17 கலெக்ட் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நீங்க செய்ய நினைக்கிறீங்க, எல்லாம் ஒரு நல்லதை செய்ய நினைக்கிறீங்க, ஆனா கெட்ட காரியம் நீங்க செய்யறீங்க. அப்போ போராட்டம். அப்போ ஞானஸ்தானத்தினால நீங்க உங்க பாப ஜீவியம் அடக்க பண்ணியாச்சு. வெரி டீப். அவரை அடக்க பண்ணியாச்சு. அப்போ யார் அந்த பாப ஜீவியம் படிச்சா எல்லாரும் கேட்கட்டும். 19:5-19:20-21 அந்த பாப ஜீவியம் யார் அந்த பாப ஜீவியம் இவர்தான். இவர் 19 பாவம். Chapter 7 Galatians 5:19-20-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவனை விபச்சாரம், தேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், 20 விக்கிர ஆராதனை, பில்லிசூன்யம், வகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கவேதங்கள், 21 பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாட்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஞானஸ்தானத்தினால இவங்க எல்லாம் அடக்க பண்ணியாச்சு. ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, crucified, பழைய ஜீவன் crucified, அறையப்பட்ட ஜீவிக்கிறது நாளில கிறிஸ்து என் உள்ளத்தில் ஜெயிக்கிறார். அப்போ அவங்க crucified. ஆனா நீங்க பாருங்க, இந்த பழைய ஜீவன் உண்மையாக செத்துட்டாரா? நீங்க சொல்லுங்க, செத்துட்டாரா? உயிரோட இருக்கிறாரா? உயிரோட இருக்கிறாரு. அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. சிம்பிள் ஆஃப் டெத். அப்போ நீங்க எப்போது நீங்க பேசிக்கானதுக்கு நான் மறைத்து போயிட்டு நான் செத்துட்டேன், அப்புறம் திருடுறதுக்கு நான் செத்துட்டேன். அப்போ நீங்க என்ன செய்யணும் உங்க வாழ்க்கையிலன்னா, நீங்க ஜெபிக்கணும், அவர் பெருகணும், நாங்க செருக்கணும். இல்லாட்டி நீங்க என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. சில பேர் எப்படி பார்க்கறாங்கன்னா, இவருக்கு 5 நாள் 6 நாள்
மாம்சத்துல பிரியப்படுத்துறாங்க, ஒரு நாளைக்கு கடவுளை பிரியப்படுத்தணும். அப்படி நம்ம ஜீவிக்க முடியாது. முழுசா நீங்க கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்க பாவத்துக்கு செத்து நீதிமான் ஆகிருக்கீங்க, பரிசுத்தவானுங்க. அப்போ பரிசுத்தவான் இங்க உட்கார்ந்து இருக்க நீங்க எல்லாரும் வந்து யாரு? பரிசுத்தவான், மெய்யான பரிசுத்தவான்கள். அப்போ பரிசுத்தவான் ரெண்டாவது ஒரு இதுல கூட அந்த மாதிரி எழுதப்படுறதுக்கு நீங்க எழுதி கொள்ளுங்க. பேதுரு 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கிறோம். அப்ப பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கிறோம். நீங்க யாரு? நீதிமான். பாருங்க, உங்க வாழ்க்கை எத்தனை பேரு தெரியுது? நீங்க யாரு? கடவுள் உங்க எங்க உட்கார வைத்திருக்காங்க. நீங்க கொஞ்சம் பார்த்தா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு பார்த்தா அது படித்தவனே, ஐயோ நானா அந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கிறேமா? ஆமா, நீங்க அந்த இடத்துல நீங்க உட்காந்துருக்கீங்க. எந்த இடத்துல நீங்க பாத்தீங்களா? இந்த பைபிள் நீங்க 3 புக்கு நீங்க படிச்சா உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, எபிசேர் புஸ்தகம் 5, 6, 7 நீங்க இப்ப பார்க்க போறீங்க. எங்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க? எபிசேர் chapter 2 verse 5, 6, 7. அக்கிரமங்களே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவில் கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 6 கிறிஸ்து இயேசுவுக்கு அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையை மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக 7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அவரோட கூட நீங்க உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா? அப்போ நீங்க சில பேரு இந்த வசனத்தை படிக்காதனால தியேட்டருக்கு போறாங்க, சினிமா பார்க்கறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்போ நீங்க நானு புதிய ஏற்பாடுல நீங்க யாரு கூட உட்கார்ந்துருக்கீங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தர் கூட உட்கார்ந்துருக்கீங்க. யாரு? நீங்க பாவி இல்ல, நீங்க நோ சின்னர்ஸ். நீங்க நீதிமான். நீதிமான் ஒரு பாவம் நீ செய்யல. அப்போ நீதிமான் சொல்லும் போது, நீதிமான் போன சண்டே நான் சொல்லி கொடுத்ததுன்னா தெரியுங்களா? இந்த தேவனோட வித்து நீங்க தரித்திருக்கீங்க. நீங்க அந்த வித்து இருக்கிறதுனால நீங்க பாவம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. அப்போ யாத வசனத்தை நீங்க தியானிக்கணும், வசனத்தை படிக்கணும், வசன பிரகாரம் ஜீவிக்கணும்னா அது வசனம் பிரகாரம் நீங்க ஜீவிக்கும் போது அந்த வித்து வளருது. இப்ப ஒரு குழந்தை நீங்க சாப்பிடும் போது எப்படி வளருதுன்னா அதே போல தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. அது வித்தா என்ன மாதிரி வித்து? பரிசுத்த வித்து. யார் சொல்லி கொடுத்தாரு தெரியுங்களா? தீமுனி அது ஒரு புக்ல இருக்கு, பரிசுத்த வித்து. அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும். அதனால நீங்க பரலோகத்துக்கு போனா நீ கடவுளுக்குள்ள இல்லாட்டி நீ பரலோகத்துல நீங்க உட்கார முடியாது, அவங்க கூட அந்த பரலோகத்துல இருக்க முடியாது. அப்போ நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? நம்ம கடவுள். அப்போ கடவுள் வந்து இப்போ என்ன செஞ்சிருக்காரு? உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு. என்ன வேலை? வாங்க, இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யாம இருக்கீங்க. இந்த கேள்வி நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி, பழைய விசுவாசி, புதிய விசுவாசி, நீங்க கேட்கணும். நான் ஏன் தேவனோட ஒப்புரவாகிட்டீங்க? ஒப்புரவாக ஊழியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேரு நீங்க ஒப்புரவாக்கிருக்கீங்க? அதான் முக்கியம். We are reconciled to God and He has given us the ministry of reconciliation. அப்போ உங்களுக்கு ஊழியம் கொடுத்திருக்கிறாரு. அப்போ படிக்குவாங்க 8 2 கொரிந்தியர் 8 5வது அதிகாரம் 17 18 19 20. இப்படி இருக்க
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கின்றார். புது சிருஷ்டியாக நீங்க நீதிமான். யாரு? ஆண்டவர் நீங்க நீதிமான், பரிசுத்தவான். ஓகே, அடுத்தது பழையவைகள் ஒளிந்து போயின. ஓகே, எல்லாம் புதிதாயின. ஓகே, 18 இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஓகே, யா. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாகி, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்முடைய ஒப்புரவாகி, நீங்க கடவுள் உங்களை ஒப்புரவாகிட்டாரு தெரியுங்களா? அப்புறம் ஒப்புரவாகுதல் ஊழியத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்புரவாகு ஊழியத்தை உங்களுக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்போம், எத்தனை பேரு நீங்க ஒப்புரவாகிட்டீங்க? கடவுளோட ஒப்புரவாகிட்டீங்க, கடவுளை நீங்க சேர்ந்துட்டீங்க. அப்போ ஒப்புரவாக ஊழியம் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. எத்தனை பேரு நீங்க ஒப்புரவாகிட்டீங்க? கை தூக்குங்க. வெரி சலோ. ஓகே, வெரி குட். ஒப்புரவாக. ஆனா ஒப்புரவாக ஊழியம் நீங்க வெரி குட் செஞ்சிட்டீங்க. ஆனா நீங்க ஒரு ஆத்மா நீங்க ஃபாலோ அப் பண்ணணும். 10 பேர் நீங்க ரெக்கார்ட்ல 10 பேர் இப்போ வந்து கிறிஸ்துமஸ்க்கு வந்து எத்தனை பேர் இருக்கீங்க? நம்ம கொண்டு வந்தீங்க 15 பேர். ரெக்கார்ட்ல 15 பேர். ரெக்கார்ட்ல 15 பேர். ஆனா சபைக்கு எத்தனை பேர் வராங்க? ஓகே, நோ ஃபாலோ அப். சரிங்களா? அப்போ ஒப்புரவாகதான் ஊழியம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் அது மட்டும் இல்ல, he himself by this, okay, he given us the ministry of reconciliation. 19 அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். He had committed unto us the word of reconciliation. The word of reconciliation. அப்போ அது அதே தொடர்புடைய word of reconciliation. அப்போ 20 ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுதல் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஸ்தானாதிபதி இப்போ வந்து இப்போ ரேச்சலோட ஸ்கூல்ல வந்து அவங்க தான் ஸ்தானாதிபதி. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன, she will speak to the people there. யாரு அங்க புதுசா வந்திருக்காங்களோ அன்பிலீவர் கிட்ட அந்த ஸ்கூல் அங்க தான் போக முடியும். அவங்க தான் பொறுப்பா இருக்கிறாங்க. அப்போ நம்ம அடுத்துக்கு போக முடியாது. இப்போ வந்து இலாசா இருக்கிறாரு அந்த கேப்டன். அப்போ அவர் தான் எல்லாரு அம்பாசிடர் இங்க ஒர்க்கிங் பிளேஸ். இப்போ வந்து நீங்க வந்து நத்திங், ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும். ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும். இயேசு நம்புங்க, இயேசு நல்லவர். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு சாட்சி கொடுத்திருக்கிற மனைவி என் அன்னைக்கு கொடுத்தாங்க. அவங்க ஒன்றும் சொல்லல, இயேசுவை நம்புங்க மட்டும்தான் சொன்னாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. பாருங்க அந்த பேச்சு, இயேசு பேரை வந்து வல்லமே இருக்கு. பாருங்க இவருடைய பேர் என்ன, டேவிட், சாரி கிங் டேவிட் என்ன சொன்னாரு, நான் வந்து என்ன சொன்னாரு, நீ பட்டயத்தோட என்கிட்ட வர ஒரே வாசி பேசுறாரு. I'm coming to you in the name of Jesus. 17 வயசு சிறு பையன் யாரை ஜெயிச்சாரு? பெரிய கோலியத்தை ஜெயிச்சாரு. அப்போ பாருங்க இதெல்லாம் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம செய்யறோமா? அப்போ கடவுள் என்ன செய்வார்? நம்மள காணிக்கை கேட்பார். ஓகே, எத்தனை பேரு நீ கொண்டு வாங்க, எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க, அப்போ எத்தனை பேருக்கு சாட்சி கொடுத்த, அப்போ அதான் ஊழியதான் கடவுள் கொடுக்குறாரு. அப்போ நீங்க நானு சரியா சாப்பிடாம குழந்தையா இருந்தா, இப்போ வந்து வசனத்தை நீங்க போன சாரி 28 நான் சொல்லி கொடுத்த வசனத்தை நீங்க அநேக நீங்க பாருங்க, Hebrew chapter 5 verse 12 பாருங்க, 12:5.
Hebrews chapter 12 verse 5. No, sorry, 5:12. Sorry, 5:12. படியா? காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களை மூல உபதேசங்களையோ மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். ஓகே, அவன் வாழ்க்கையில என்ன குறை நீங்க பார்க்கிறீங்க? பால் தான் சொல்றாரு புத்தகம். அவர் சொல்றாரு, நீங்க இப்போ டீச்சர் நினைப்பீங்க. You will be a teacher by now, but you are still in baby stage. And a teacher வேலை நீ செய்ய முடியாது. குழந்தைக்கு 3ஆம் அதிகாரத்துல பால் சொல்றாரு, நான் பால் கொடுத்துருந்த வாழ்க்கை நீங்க பால் தான் குடிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க நானே கடவுளோட ஊழியக்காரங்க உட்காந்துருக்கிறாங்க. அப்போ கடவுள் உங்களை என்னைய தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்கிறாட்டி நீங்க நானே உண்மையாக ஊழியத்தை செய்ய முடியாது. இப்போ ஒரு ஆள் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணா 1 இயர்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு 40 பேருக்கும் நீங்க ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டு அவர் உண்மையா ஃபாலோ பண்ணிட்டு அவர் வசனத்தை பண்ணா ஒரு ஆளை கொண்டு வந்துட்டேன்னா 40 அப்படி 80 போயிடுச்சு. Because I can see that ரொம்ப குழந்தையா இருக்கீங்க. இந்த பொறுப்போட நம்ம செய்ய முடியாம இருக்கிறோம். அதனால இன்னைக்கு கடவுள் மறுபடியும் நம்ம சொல்றாரு என்னன்னா, உன்னை சேனாதிபதியாக பூமியில வைத்திருக்கிறார். ரெக்கான்சைலிங் ஒப்புரவாக ஊழியத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்கு கால வேலையில ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே கொஞ்ச நாளைக்கு நாங்க ஒப்புரவாக ஊழியத்தை நான் விட்டுட்டேன், மறுபடியும் இந்த ஊழியத்தை நான் செய்ய போய் ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவது பேசலாம். நீங்க அப்போ பாருங்க, கிங் அகிரிப்பா நீங்க அப்படி கூட முஸ்லிம் பேரை நீங்க பேசலாம். எப்படி பேசலாம்னா, நீங்க அவர் சாட்சி கொடுக்கலாம். கிங் அகிரிப்பா போய் என்ன பேசினார் தெரியுங்களா? ஒன்றும் சொல்லல. எப்படி கடவுள் தரிசனம் அவருக்கு பேசினாரு, எப்படி இயேசுதான் மெய்யான தேவன் அவர் சாட்சி கொடுக்க 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 படிச்சிருக்கீங்களா? நீங்க பாருங்க, 20 chapter 28 book of Acts. King சொல்றாரு, you almost made me a Christian. See, when some people பேச முடியாது, like your place as lawyers, you can give your testimony. You can give your testimony. See, they will know through testimony Jesus did. God will do the work in that. We can share our testimony. Muslim people also can share our testimony. This ஒரு காலத்துல இந்த மாதிரி நோயா இருந்த, ஆனா இயேசு சுகம் கொடுத்தார். There are so many ways. ஒரு மாஸ்டர் தேவரக்கா இறந்துட்டாரு. அவர் ஒரு முன்னாடி ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவர் எப்படி ஊழியம் செய்யறாருன்னா, அவர் வயசாச்சு, அவர் எப்ப பார்த்தா நடக்க அவர் காரியம் எப்ப பார்த்தா நடந்து வருவாரு. கல்யாணத்துக்கு யாராவது இந்துக்கள் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை போட்டா என்ன செய்வார் தெரியுமா? ஒரு ட்ராக்க உள்ள பத்திரிக்கை வேன்புல உள்ள போட்டுட்டு அந்த என்ன சொல்றாரு, லவ் ஆஃபரிங் கல்யாணத்துக்கு கொடுப்பாரு. அப்போ அவங்க படிச்சு எப்பயாவது என்ன கொடுத்துருக்காரு படிப்பாங்க, சில பேர் படிப்பாங்க. மெனி டேஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கீதியனோட வேலை உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட வேலை என்னன்னா, ஹோட்டல்ல பைபிள் ஒவ்வொரு ஹோட்டலுக்கு பைபிள் எவ்ரி ஹோட்டல் அண்ட் சிறைச்சாலை கூட எல்லாம் go and read Bibles. ஒரு கதை சொல்றேன், கதை சொல்லி முடிக்கப்பா. ஒரு பாஸ்டர் போயிட்டு ஒரு சிறைச்சாலை ஒரு பைபிள் கொடுத்தாரு. ஐ டோன்ட் பிலீவ் சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. எப்படி எடுத்துட்டு பக்கத்துல போய் கொடுத்தாரு. அவர் படிக்க தெரியாது. இவரு என்ன செஞ்சாரு, அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் படி
என் பாட்டி சொல்லி என்ன எழுதிருக்கு எவ்வளோ அங்கே பார்த்துட்டு அவர் எடுத்துட்டு போனார், அங்கே தூங்கிட்டாரு, அவர் ரசிக்கப்பட்டார். There's so many ways we can reach this to the witness to the people. எனக்கு மறுபடி நான் என்ன செய்வேன், கடவுள் நம்மளுக்கு பூமியில் வைத்த ambassador, பெரிய ambassador, we must wherever we go to speak about our God. Paul சொல்றாரு, மௌனமா இருக்காங்க பேசு. அப்போ any time you got any chance, let us speak, and because time is very short. காலையில் இருக்கு அன்பில் மூடி கத்தர் போகும்போது தொடர்ந்து சில டைமில் நீங்கள் விட்டுருக்கலாம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து கத்தர் ஒப்பு கொடுத்தது, தொடர்ந்து இந்த ஒப்புரவாக ஊழியம் சனாதிபதி இதெல்லாம் போய் சொல்றது, மறுபடி ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே I want to go out and share the gospel to others. I want to reconcile. நீங்கள் ரசிக்கப்படப்படாமல் சொல்லி அவங்கள போய் நான் ஒப்புரவாக ஊழியர் இதெல்லாம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த ஊழியத்தை நம்ம மறக்காம இந்த காலவையிலே கட்டணம் ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். அதை எழுந்து நம்ம ஒரு பாட்டு பாடுவோம்.